இன்றைக்கி நம்ம நல்லா அவசரமாக ஒரு சட்னி வேணும், ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் காரசாரமாக இந்த சட்னியை செஞ்சுக்கிடலாம். இதுக்கு 3 பொருள் தாங்க, வேறு ஒன்றும் ரொம்ப தேவையில்லை. நல்ல பழுத்த தக்காளி பழம் இருக்கணும். தக்காளி பழம் நல்ல பழுத்ததில் ஒரு சின்ன பழமாக இருந்தால் ஒரு 7, 8, 10 பழம் போட்டுக்கிறலாம். பெருசாக இருந்தால் ஒரு 6 பழம் போட்டுக்கிட்டால் போதும். போட்டுட்டு இதுக்கு நல்ல காரத்துக்கு நல்ல வரமிளகா ஒரு 10 மிளகா போட்டுக்கிறலாம். அப்போ தான் கொஞ்சம் சுல்லுன்னு நல்லாயிருக்கும். போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கிறணும். போட்டுட்டு இது நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறணும். நல்லா அரைச்சிட்டு அதுக்கு பிறகு தாளிச்சிக்கிற வேண்டியது தான். இப்போ நமக்கு காலையில் அவசரம், நைட்டு ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது இதை டக்குன்னு நம்ம செஞ்சு எல்லாத்தையும் கொடுத்துக்கிறலாம். நல்லாவும் இருக்கும், டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறணும். அரைச்சிட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகும் கருவேப்பிலையும் மட்டும் போட்டு தாளிச்சிக்கிட்டால் போதும். இதுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. கடுகு கொஞ்சம் போட்டு பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறலாம். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச இந்த தக்காளி சட்னியை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். பச்சை வாசனை போகிறதுக்கு ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிக்ஸி ஜாரையும் கழுவி அதில் ஊற்றிக்கிறலாம். ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரமாக சில்லுன்னு இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காகவும் செய்யலாம். செஞ்சுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.